ஒரு பக்கத்துல சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிபி பிரபாகர் அவர்கள் ஒரு மத கூட்டத்துல போயிட்டு பைபிள் படி நடந்ததுனாலதான் இப்ப இருக்க தாவே காட்சி அமைந்தது அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துல நம்மளுடைய மரியம் வில்சன் நிதி அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை ஏதோ சர்ச் ஆஃப் பிரேயர் ஹால் மாதிரி நினைச்சுக்கிட்டு தமிழ் மொழி அவமதித்து தான் ஒரு பான் கிறிஸ்டியன் தமிழ் மொழி கத்துக் கொடுக்க அவசியத்தை என் மதம் கத்துக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மறைமுக வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்குத்தனமான பெரியாரி அம்பேத்கரிய சமூக நீதி அரசியலை மொத்தமா உடைக்க அமித்ஷாவும் நரேந்திராவும் போட்டிருக்கிற ஆபரேஷன் தமிழ்நாடு மாஸ்டர் பிளானுக்கு இங்க இருக்க விஜயோட தாவேக அரசு கைகூலியா செயல்படுதா. தாம் பான் கிறிஸ்டியன் கிறிஸ்துவம் தான் தனக்கு அன்பின் மொழியை கத்து கொடுத்துச்சு தமிழ் கத்து கொடுக்கலன்னு சொல்லி மரியம் வில்சன் பேசுறாரு. அப்ப பல்லாயிரம் வருஷமா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதோடு யாதும் ஊரே யாவரை கேளுன்னு சொல்லி அனைவர் மீது அன்பை பரப்பக்கூடிய இந்த தமிழ் மொழி அறத்தையும் அன்பையும் எல்லா திசையிலும் பரப்பச்சு அந்த தமிழ் மொழி இருந்துட்டு நீங்க அன்பின் வழியை கற்றுக்கொள்ளவே இல்லையா மிஸ்டர் மரியம் வில்சன்? உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை வெட்டி தம்பட்டு அடிக்கிற விஜயோட தாவேக்காவினர் RSS கொண்டு வரக்கூடிய FCRA சட்டத்தால பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய NGOக்கள் வந்துட்டு அழிய போகுது. ஆனா இந்த விஷயத்துல இவங்களுடைய தாவேக்காவுடைய ஆவேசம் எங்க போச்சு? இப்படி வாய்மூடி அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தான் மத சார்பற்ற ஆட்சியா மிஸ்டர் விஜய்? இந்த செய்திகள் கொடுத்த இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வது, இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாடு அரசியல் கலை இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. சமீபத்துல தமிழக அரசியல் அப்படின்ற ஒரு பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செய்தி வந்துட்டு வெளியே அதுல வந்திருக்க செய்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட முற்போக்கு அரசியலையும் காவு வாங்கறதுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் பிஜேபி செய்யுது அப்படின்றத குறித்து தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல RSS வழிகாட்டுதோட பாஜகவும் குறிப்பாக அமித்ஷாவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் ஒன்னு சேர்ந்து என்ன மாதிரியான மதவெறி அரசியலை பண்ணி ஓட்டுகளை பொறுக்குனாங்களோ அந்த மாதிரியான ஒரு போலரைசேஷன் செட் பண்ணி தமிழ்நாட்டு அரசியல்லையும் மதவெறி அரசியல் விதைக்கிறதுக்கான வேலைகளை மிக தீவிரமா இறக்கி இருக்கிறாங்க. அதுவும் ஆபரேஷன் தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல அஜெண்டாவா செட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்நாடுங்கிறது பகுத்தறிவு மண், சுயமரியாதை மண், பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களால் விதைக்கப்பட்ட சமூக நீதி மண், திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால சமூக நீதி காக்கப்பட்டு இருக்க மண். இங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தனும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மதவெறியை என்னைக்கு கையில எடுக்க மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் வந்து மாரியம்மனையும் கும்பிடுவான், மேரியம்மாவையும் வணங்குவான், நாகூர் தர்காவுக்கு போய் பிரார்த்தனையும் செய்வான், வேளாங்கண்ணி மாதாவுக்கு மெழுகுவர்த்தி ஏத்துவான், சமயபுரம் மாரியம்மனுக்கு கற்பூரத்தையும் ஏத்துவான். இங்க என்ன பண்ணாலும் மத அரசு செல்லுபடி ஆக மாட்டேங்குது. பாஜக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு வேறு சில ரூட்கள் கையில எடுக்கலான்னு பார்த்தப்பதான் அந்த பாஜகவோட மதவெறி அரசியலுக்கு மீண்டும் இங்க பாதையை போட்டு கொடுக்கிற நபர்களை யார் வந்திருக்காங்கன்னா வெளிப்படையா தெரியும். தமிழ்நாட்டுல ஆட்சி கையில வச்சிருக்கிற கூடிய விஜய் அவர்களுடைய தாவேக்கா காரங்க தான். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி அமைந்த உடனே ஒரு கூட்டத்தை கிறிஸ்தவ கூட்டத்துல போயிட்டு அவர் வந்துட்டு பேசின விஷயங்கள் அப்பொழுது சர்ச்சையாச்சு. அதான் பைபிள் படி நடந்ததுனாலதான் இந்த தாவேக்கா ஆட்சி வந்துட்டு அமைந்தது அப்படின்ற மாதிரி பேசினது ஒரு பக்கம் வந்து சர்ச்சையாச்சுன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய சட்டமன்றத்துல நம்முடைய நிதி அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் வந்து அதை சர்ச் பிரேயர் ஹால்ல பேசுறது போல தான் ஒரு பான் கிறிஸ்டியன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்பின் மொழியை கத்து கொடுத்தது தமிழ் இல்ல கிறிஸ்துவம் அப்படின்னு பேசினதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள மிகப்பெரிய வந்துட்டு சலசலப்பை வந்துட்டு ஏற்படுத்தியது. குறிப்பா தமிழ் மொழி உணர்வாளர்கிட்ட. ஏன்னா இந்த மதங்கள் உருவாக்குவதற்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு சனாதன மனுவாதத்துக்கு எதிராக சமத்துவத்தை வந்துட்டு நிறுவக்கூடிய விதத்திலையும், இன்னொரு பக்கம் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பி மேற்பால் உள்ளும் அவன் கண் படுமேன்னு சொல்லிட்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வந்துட்டு தொடர்ந்து பேசி அது மூலியமா சமத்துவத்தை வந்துட்டு விதைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் அவர்களுடைய கருத்து இப்படி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்பையும் சமத்துவத்தையும் இந்த உலகத்துக்கு வந்துட்டு தமிழ் கொடுத்தது அப்படின்னாக்கா அந்த தமிழ் தனக்கு அன்பை கத்துக் கொடுக்கல, கிறிஸ்துவம் தான் கத்துக் கொடுத்தது சொல்லிட்டு தன்னுடைய சுயமத யாரா இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க மத நம்பிக்கையோ மத பற்றோ எதுவா இருந்தாலும் அவன் வீட்டு பூஜை அறையோட இருக்கிறதா நல்லது.
தெருவுக்கு இன்னும் குறிப்பா சொல்லலாம், வீட்டு வாசலோட யாரா இருந்தாலும் அவனுடைய மத நம்பிக்கை மதப்பட்டு எல்லாத்தையும் அவன் வீட்டு வாசலோட வச்சுக்கிட்டு வாசலுக்கு வெளியில வரும்போது அவன் இந்த மண்ணுக்கான மனிதனா வெளியே வந்தா மட்டும்தான், சமத்துவ உணர்வோட செயல்பட்டா மட்டும்தான் இந்த நாட்டுல வந்துட்டு ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். இங்க மதவாத அரசு எடுபடாம இருக்கு. ஆனா ஒரு அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்துல இந்த மாதிரி பேசு பின்னாடி வருத்தம் தெரிவிச்சா அதெல்லாம் வேற ஒரு விஷயம். ஆனா இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு பேசும்போது இந்தியா முழுக்க மதவெறியை விதைக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள், ஹிந்துத்துவ கும்பல் இதை வந்து கையில எடுத்துட்டு இன்னைக்கு அரசியல் பண்றாங்க. இவங்களுடைய அரசியலுக்கு தூபம் போட்டு அதை வந்துட்டு பெருசா பண்ற வேலையை தொடர்ந்து வந்துட்டு விஜயோடைய தாவே காட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மரியம் வில்சன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசினதுக்கு அப்புறம் பேசிட்ட விட்டு அதை விட்டுட்டு அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு தாம்பூல தட்டத்தை எடுத்துட்டு போற, எதுக்காக இந்த டிராமா? இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பிஜேபி RSS கார கூட பண்றது தயங்கும். அந்த மட்ட ரகமான வேலைகளை எதுக்காக பண்ணணும்? இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இது சிறுபான்மையினருக்கான ஆட்சி அப்படின்னு பிராண்ட் பண்றாரு. ஆனா இவங்க சிறுபான்மையின மக்களுக்கு என்ன செய்யறாங்க? FCRA சட்டத்துல இவங்க வந்துட்டு வாய மூடிட்டு இருக்கிறாங்க. அப்படிக்குள்ள நம்ம கேட்கற என்னையும், நீங்க மக்களுக்கு ஆட்சி செய்ய வந்தீங்களா இல்ல மதத்தை காட்டி பிஜேபி கிட்ட பொலிட்டிக்கல் பிசினஸ் டீல் பண்றீங்களா? சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை விவாதிக்க வேண்டிய நிதியமைச்சர் மரியம் வில்சன் கிட்ட ஒரு MLA வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒழுங்கா பேசணும்னு பொறுமையா அட்வைஸ் பண்ணா, நான் பான் கிறிஸ்டியன், எனக்கு மதம் தான் முக்கியம், எனக்கு மதம் தான் மொழி கத்து கொடுத்துச்சு அப்படின்னு பேசுறாரு. அதனையும் குறிப்பா என் மதம் கத்து கொடுத்ததை விட உன் தமிழ் மொழி எதுவும் கத்து கொடுக்கல அப்படின்னு பேசி தமிழ் மொழியை வந்துட்டு சிறுமைப்படுத்துறாரு. ஆனா வெளிப்படையா தெரியும் மரியம் வில்சன் அவர்கள் அவர் மதத்திட்ட இருந்து கத்துக்கிட்ட அன்பின் மொழி எப்படிப்பட்டதுன்றது அவருடைய உருட்டுக்கட்டை வீடியோ பார்த்தாலே வெளிப்படையா தெரியும் அவர் எந்த அளவுக்கு கத்து. உண்மையை சொன்னாக்கா அவர் கிறிஸ்தவா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை, தமிழனாய் இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சொந்த குடும்பத்தை தன்னுடைய சகோதர உறவுகள்கிட்டயே அன்பை வெளிக்காட்ட முடியாதவர் ஒரு கண்ணத்தில் இருந்த மறுகண்ணத்தை காட்டுன்னு சொன்ன இயேசுநாதர் வழிவா பின்பற்ற போறாரு. இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்பட தெரியும். ஒரு ரவுடித்தனமான ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவத்தை கையில எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை இழிவு செய்யறார். தமிழையும் இழிவு செஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துறாரு. இன்னும் வெளிப்பட சொன்னாக்கா மரியம் வில்சன் தமிழ்நாட்டோட சட்டசபையில தமிழ் மொழியை இழிவா பேசுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு எப்படி கொழுப்பு வந்தது. ஆனா அடுத்த நாள் ஐயா நான் கோபப்பட்டுட்டுன்னு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சு ஒரு நாடகம் ஆடுறாரு. இதுக்கு பேர் தான் போலி மதச்சார்பின்மை நம்ம சொல்றோம். சபாநாயகர் JCT பிரபாகர் இன்னொரு பக்கம் அவர் மேல வந்துட்டு சபை நடத்துவதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெரிய விமர்சனங்கள் இல்லை அப்படின்னு சமீபத்துல இப்ப கடந்த 2 சட்டமன்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் சபை நடத்துற விஷயங்கள் நமக்கு பெரிய அதிருப்தியோ எதுவோ வந்துட்டு இதாக ஓரளவு வெளிப்படையா சொன்னாக்கா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் அனுசரித்து போறதோடு மட்டும் இல்லாம அவை குறிப்புல வந்துட்டு அதிகமா நீக்கப்பட்ட பேச்சுக்கள் யாருதுனாக்கா அது ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரோட பேச்சுக்கள் தயவதாட்சணமே இல்லாம, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவதூறு விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஆளுங்கட்சி அமைச்சர்களே பேச டக்குன்னு வந்துட்டு அவை குறிப்புல இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய செயல்பாடு இருக்கு. அப்படின்னாலும் இதே போன்ற விஷயங்கள் இதே போன்ற தன்மை ஒரு பொது வெளியில இருக்கணும். ஆனா என்ன பண்றாரு, கருக்கலைப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு. ஒரு பெண்ணோட உடம்புல ஒரு கரு உருவாகுது அப்படின்னாக்கா அந்த கருவை வந்துட்டு வளரணுமா வளரக்கூடாதுன்னு அந்த பெண் தான் முடிவு செய்யணும். அதுக்கான உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. ஆரம்ப காலத்துல இருந்தே பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்கின்ற மிஷினா மட்டுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து மதங்கள் கத்துக் கொடுத்தவருடைய விளைவுதான் அது. இந்த மதம் எல்லா மதங்களும் அப்படிதான் பெண்களை பார்த்து சொல்லுச்சு. பெண்களை புனிதப்படுத்தி அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்கின்ற மிஷனா மட்டுமே பார்க்கக்கூடிய வேலைய எல்லா மதங்களும் செஞ்சிருக்குது. அந்த மதங்கள் விதைத்த அந்த தன்மையை எடுத்துக்கிட்டுதான் இன்னைக்கு இந்த பழமைவாதத்தோட சபாநாயகர் JCTP பிரபாகர் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுறாரு. கருக்கலைப்பு பாவம், பைபிள் படிதான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பெண்களோட முக்கியமான உரிமையில வேட்டு வச்சிடாதீங்க. இப்ப முக்கியமான விஷயத்துக்கே வர, இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர தலைமையான பாஜக அரசு FCRA சட்டத்துல பிரிவு 16A(2) மூலமா ஒரு கொடூரமான திருத்தத்தை கொண்டு வராங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிதியை முடக்கி சிறுபான்மையை நடத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்ற இல்லங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அரசாங்கமே பறிமுதல் செய்யறதுக்கு வழிவகுக்குது. இதுவரைக்கும் 22,000 NGOக்கள் முடக்கப்பட்டிருக்கு. திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் இதை குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு களத்தில் நின்று போராடுறாங்க. கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவளை சந்திச்சு இந்த விஷயத்துல ஆதரவு கேட்கிறாங்க. ஆனா நாங்க தான் சிறுபான்மையினோட காவலர்கள் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறார். ஆதவர்ஜன
இருக்கிற தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களோ அமைச்சர்களோ ஏன் ஆதவ அர்ஜுனாவோ பாஜகவோட இந்த கொடூர சட்டத்தை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையாவது விட்டுருக்காங்களா அவங்க கட்சி ரீதியா நான் கேட்கறது இல்ல ஒரு போராட்டமாவது நடத்தினாங்களா? இதுல முக்கியமான விஷயம் அமித்ஷாவுடைய ஆபரேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தாவேக்கா எப்படி ரெட் கார்பெட் விரிக்குதுன்னா கோயம்புத்தூர்ல சர்ச்சு கட்டுற பிரச்சனை, பக்ரீத் பண்டிகைக்கு மாடு வெட்ட தடை, இஸ்லாமிய ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு தடை அப்படின்னு ஜி.ஆர். சாமிநாதன் அடுத்தடுத்து தீர்ப்பலை கொடுக்கும் போது இந்த தாவேக்கா அரசு அதை எதிர்த்து மேஜையை தட்டி ஒரு கேள்வியாவது கேட்டுச்சா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல பண்ணுச்சா? எங்க ஆட்சியில 8 பேர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களா இருக்கிறாங்கன்னு ஆதவ அர்ஜுனா தம்பட்டு அடிக்கிறார். ஆனா கடந்த சில மாதங்கள்ல கோவை அமுதன் உட்பட பல ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆணவ கொலைகள் மட்டும் 100 நாள்ல 12க்கு மேல நடந்திருக்குது. ஆனா இது குறித்தெல்லாம் இந்த 8 அமைச்சர்களும் வாயை திறக்கல, முதலமைச்சர் விஜய் அவர்களும் வாயை திறக்கல, ஆதவ அர்ஜுனாவும் வாயை திறக்கல. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களின் பிள்ளைகளின் கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் பறிபோகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தேர்தல் நேரத்துல மட்டும் ஓட்டுக்காக மதச்சார்பின்மை வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆபரேஷன் தமிழ்நாடு மூலமா பாஜக செய்யக்கூடிய மதப்பிரவு அரசியல விஜயோட தாவேக்கா ஆட்சி வந்துட்டு எதிர்க்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஹிந்து வெர்சஸ் ஹிந்து அல்லாதவர் அப்படின்னு 2ஆ பிளவுபடுத்தினாதான் இந்துக்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கவோ மற்ற ஓட்டுகள் வந்துட்டு தாவேக்காவோ பிரியுன்றதுதான் விஜய் அமித்ஷா கூட்டணி போடுற மறைமுக கணக்கு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப விஜயோட தாவேக்கா ஆட்சி அமைச்சர்கள் இருந்து எல்லாத்தையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பைபிள் படிதான் ஆட்சி நடக்குதுன்னு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் சொன்னது போல பைபிள் படிதான் ஆட்சி நடக்குதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தையும் உங்களுடைய கொள்கை தலைவரான பெரியாரின் சமூக நீதியையும் குப்பையில தூக்கி போட்டுட்டீங்களா? தமிழ் மொழி உங்களுக்கு அன்பா கத்து கொடுக்கலையா? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை தமிழ் மொழி அவமதிச்சு பேச உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? பாஜகவுடைய FCRA சட்டத்தால சிறுபான்மையோட கல்வி நிறுவனங்கள் முடங்கும் போது முதலமைச்சர் விஜய் இன்னமும் மௌனத்து காத்துட்டு இருக்கிறது ஏன்? ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படும் போதும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கும் போதும் அதற்கு எதிராக ஒரு சட்டத்தை கூட ஏற்றுவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? பாஜகவோட ஆபரேஷன் தமிழ்நாடு திட்டத்துக்கு மறைமுகமா பி-டீமா செயல்பட்டு தமிழ்நாட்டோட மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க போறீங்களா? தமிழ்நாடுங்கிறது பெரியாரால பண்படுத்தப்பட்ட சமூக நீதிமன், சுயமரியாதை மண். இங்க மதச்சார்பின்மைங்கிறது ஓட்டுக்கான அரசியல் வியாபாரம் இல்ல. இது எங்களுடைய உயிர் மூச்சோட கலந்த ஒரு விஷயம். மதவெறியை விதைச்சு இங்க ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுக்க போற செருப்படி நீங்க வாழ்நாள் முழுக்க உங்களோட சந்ததி கூட மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். தாவேக்கா அரசு பண்ற இந்த மறைமுக மத சார்பு அரசியலானது தமிழ்நாட்டுல பாஜகவுடைய மதவெறி அரசியலுக்கு புதுசா ரெட் கார்பெட் விரிக்கதான் எடுத்துக்கலாமா அப்படின்றது குறித்து உங்க கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்கள். இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தோழர்களே. நன்றி, வணக்கம்.